துபாயில் வீட்டுக் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 19 மீனவர்களும் சொந்த ஊர் வந்து சேர்ந்தனர். தங்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை அவர்கள் தெரிவித்துக் கொண்டனர். ஐக்கிய அரபு நாட்டில் அஜ்மன் என்ற இடத்திலிருந்து 2 விசைப்படகுகளில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த 23 மீனவர்கள், அரபிய மீனவர்கள் 2 என 25 பேர் கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி ஆழ்கடலில் மீன்பிடித்தனர். அப்போது அரபிய மீனவர் கமீஸ் என்பவர் கடலில் தவறி விழுந்து காணாமல் போனார். இந்த நிகழ்வு தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அவர்களை குற்றமற்றவர்கள் என அறிவித்து விடுதலை செய்தது. ஆனால் அந்த மீனவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பாமல் அவர்களின் பாஸ்போர்ட்டுகளை ஒப்படைக்காமல் ஒப்பந்ததாரர்கள் மீனவர்களை வீட்டுக்காவலில் வைத்து கொடுமைப்படுத்தி வந்தனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அப்பாவி தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டதை அடுத்து 19 மீனவர்களும் தாயகம் திரும்பினர். அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 19 மீனவர்கள் நாகர்கோவில் வந்தபோது மாவட்ட ஆட்சியர் திரு சஜன் சிங் சவான், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜயகுமார் ஆகியோர் வரவேற்றனர். தங்களை பெரும் இன்னலில் இருந்து மீட்ட முதலமைச்சருக்கு மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். தொழிலுக்கு துபாய்க்கு போயிருந்தோம். அங்கே எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டு போச்சு. அந்த கஷ்டத்தை அம்மா அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதுக்கு அம்மா எங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு தொடர் முயற்சியாக நிறைய முயற்சி பண்ணாங்க. அம்மாவோட பெருமுயற்சி வெற்றி அடைஞ்சு எங்களை தாயகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் அஜ்மனில் தொழில் பார்க்க போனோம். அங்கே அரபியாவில் ஒரு அரபி தண்ணி குழந்தை இறந்து போனார். அந்த பிரச்சனையாக தான் 2.5 வருஷமாட்டு செய்யாத குற்றத்திற்காக ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தோம். அம்மா தான் எங்களுக்கு துரித நடவடிக்கை எடுத்து இன்று தாயகம் திரும்பியிருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் 23 மீனவர் சார்பாக அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.